வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான். மகா வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. என்னால் வந்து கௌதம் திரும்புவான்னு ஏற்றுக்க முடியல, நம்பவும் முடியல. அவர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ஒன்று அவர் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நான் வேணால் போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம சித்ரா வந்து பார்த்திங்கன்னா, அப்பா இப்போயாவது உனக்கு போகணுன்னு தோணுச்சு, தயவு செஞ்சு வீட்டிலேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஐஸ்வர்யா போகணுன்னு சொன்னதை வந்து கௌதம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிடுவாங்க. கௌதம் சிரிச்சதை சித்ரா பார்த்துடுறாங்க. நீ ஏன்டா இப்போ சிரிச்ச, நீ சிரிச்சது வேறு யாராவது பார்த்துருந்தா உன்னை இப்போவே துரத்திருப்பாங்கடா வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, இந்த மாதிரி புள்ளதாச்சி பொண்ணு இப்படிலாம் பேசலாமான்னு அப்படின்னு சொன்னேன். நம்ம ராஜேஸ்வரி வந்து ஐஸ்வர்யா அப்படிலாம் பேசாத, புள்ளதாச்சி பொண்ணு இப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படிலாம் சொன்னோடனே, இல்லைக்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் வந்து கௌதம் இருக்கிற வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா, சரி இங்கே ஒரே நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு சித்ராவை கூப்பிட்றாங்க. சித்ரா போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பத்திரத்தை எடுத்து போடுறாங்க. ஒரு பிளாங்க் செக்கை வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா, இந்த பிளாங்க் செக்கில் உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. இந்த 2 பத்திரமும் வந்து பார்த்தோன்னா மாதம் வாடகை வர வீடு, அது உனக்கு கரெக்டாக சம்பளம் வர மாதிரி மாதம் வாடகை வந்துடும் அந்த வீட்டிலேருந்து. நீயும் உன் பையனும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. சித்ரா செம்ம ஷாக்கு. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நீ இருந்தனா இங்கே ஐஸ்வர்யா இருக்க மாட்டா, ஆனால் ஐஸ்வர்யா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. பாட்டி உடனே வந்து என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீ கம்முனு இரு, நான் நிறைய பொறுத்து போயிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஸ்வரி உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சித்ரா இப்போ நீ அழுது என்ன பிரயோஜனம், நீ வந்து அப்போவே வந்து கௌதமை கண்டிச்சிருக்கணும், ஆனால் அவன் கூட சேர்ந்து நீயும் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்து கௌதமை நான் வந்து திருத்திடுவேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா வந்து தாத்தாட்டையும் பாட்டிட்டையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.